வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்ங்க. இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். எக் மசாலா ரைஸ் பண்ணலாமா? ஆயில் போட்டு சோம்பு தாளிப்பு கொடுத்துருக்கு. மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி குழையிறது கொஞ்சம் உப்பு, தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி தூள் 1/2 ஸ்பூன், தனியா தூள் 1/2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இதுல ஒரு குழிக்கரண்டி அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு அப்படியே 1 நிமிஷம் லோ ஃபிளேம்லயே வச்சிருக்கேன். காலையிலேயே டிஃபன் கடகடன்னு பண்ணிட்டேங்க. இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். சூப்பரான வெண்பொங்கல். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு கடைஞ்ச சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ரைஸ் வந்து வேக வச்சிருக்கேங்க. பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ரைஸ் ரேட்லேயே கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கும்போது பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு யூஸ் ஆகும். வந்து மசாலா ரெடி ஆனதை நான் 3 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேங்க. அப்படியே இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் உடையாம அப்படியே ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவிடலாம். ஸ்பூன் பெப்பர். இவ்வளோதாங்க, சூப்பரான எக் மசாலா ரைஸ் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷே வேணாம், நீங்க அப்படியே கொடுத்து விடலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.